கேரளாவின் கண்ணூர் மாவட்டத்தில் கரிவெள்ளூர் பகுதியில் 2002ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ராஜன் உஷா சினிமா பின்புலம் இல்லா தம்பதிக்கு மகளாய் பிறந்தவர் அனஸ்வரா ராஜன். பள்ளி படிப்பு படிக்கும் போது 13வது வயதில் அனஸ்வரா ராஜனுக்கு 2015ஆம் ஆண்டு குளோப் எனும் மலையாள குறும்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. இந்த குறும்படம் வெள்ளித்திரைக்கான ஒரு பாதையாக அமைந்தது. தொடர்ந்து 2017ஆம் ஆண்டு அனஸ்வரா ராஜனுக்கு வெள்ளித்திரையில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. மஞ்சு வாரியர் நடிப்பில் வெளியான உதாகரணம் சுஜாதா திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக இவர் நடித்து அசத்தினார். உதாகரணம் சுஜாதா திரைப்படத்தை அடுத்து எவிடே எனும் திரைப்படத்தில் அனஸ்வரா 2019ஆம் ஆண்டு வெளியான தண்ணீர் மத்தன் தினங்கள் எனும் திரைப்படத்தில் நாயகியாக நடிக்கும் வாய்ப்பு பெற்றார். தண்ணீர் மத்தன் தினங்கள் திரைப்படத்தின் வெற்றி அனஸ்வராக்கு அடுத்தடுத்து நடிக்கும் வாய்ப்பு பெற்று தந்தது. இதன் விளைவாக 2019 முதல் 23 வரை இடைப்பட்ட 4 ஆண்டுகளில் மொத்தம் 14 படங்களில் நடித்தார். கடந்த 2022ஆம் ஆண்டு நடிகை திரிஷா முதன்மை பாத்திரம் ஏற்று நடிக்க வெளியான திரைப்படம் ராங்கி. இத்திரைப்படத்தில் முக்கிய பாத்திரம் ஒன்றை ஏற்று நடித்திருந்தார் அனஸ்வரா. மலையாள திரையுலகின் முன்னணி நடிகையாக வளர்ந்து வரும் அனஸ்வரா 2023ஆம் ஆண்டு வெளியான யாரியான் 2 எனும் பாலிவுட் திரைப்படத்தின் மூலம் பாலிவுட்டில் கால் பதித்தார். உதாகரணம் சுஜாதா 2017 திரைப்படத்தில் நடித்த அனஸ்வராக்கு சிறந்த குழந்தை நட்சத்திரத்திற்கான விருதை பிரபல தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் அளித்த குறிப்பிடத்தக்கது.